நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்குள்ளது. விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காத நிலையில் நெற்சிகையை மேற்கொள்ள முடியாத நிலையில் வாகரை ஆண்டான்குளம் பகுதி விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தின் எல்லை கிராமமான ஆண்டான்குளம் விவசாயத்தினை ஜீவனோபாயமாக கொண்ட கிராமமாக விளங்குகின்றது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டும் விவசாயத்தினை மேம்படுத்துவதற்காகவும் 1978 ஆண்டு ஆண்டான்குளம் நிர்மாணிக்கப்பட்டது. குளம் நிர்மாணிக்கப்பட்டதை அடுத்து பெரும்போக நெற்செய்கையுடன் சிறுபோக நெற்செய்கையும் விவசாயிகள் மேற்கொண்டனர். ஆண்டான் குளத்தினால் பெருமளவு நன்மைகளை பெற்று வந்த விவசாயிகளுக்கு அந்த நிலை தொடர்ந்தும் நீடிக்கவில்லை. கடந்த 2013 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினை அடுத்து ஆண்டான் குளத்தின் கட்டு உடைப்பெடுத்தது. இதனையடுத்து கடந்த 2 வருடங்களாக சிறுபோக நெற்செய்கையை மேற்கொள்ள முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். குளம் உடைச்சி இந்த குளத்தை கட்டி தந்தா நாங்க இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேர் 100 பேர் நாங்க இதுல விவசாயம் செய்யறாங்க. எங்களுக்கு இப்ப இதுல தண்ணி வசதி இல்லை. இந்த குளம் உடைச்சதால 2007 ஆண்டு இந்த குளம் உடைக்கப்பட்டது. நாங்களும் எல்லா அமைச்சர்மாருக்கும் அறிவிச்சு பார்த்தோம். எங்களுக்கு இந்த குளத்தை செய்தாராப்ப எல்லோருத்தரும் இவ்வளவு காலத்துக்கும் நாங்க வாழ்வாதாரம் இல்லாம சாப்பாடு இல்லாம மிச்சம் கஷ்டப்படுறோம். இந்த ஆண்டாங்குளத்துல இருந்துட்டு 100 பேர் விவசாயம் செய்யறாங்க. இதுல இது கூடிய காணி இறுக்கி எங்களுக்கு இந்த குளம் பாதிக்கப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு ஒன்றுமே செய்து வெள்ளம் செய்து சோறு தின்னக்கூடிய அளவுக்கு இல்ல. பல ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீரினை வாரி இறைத்த ஆண்டான்குளம் இன்று கவனிப்பாரற்ற நிலையில் காட்சி அளிக்கின்றது. ஆண்டான்குளத்தினை நம்பியுள்ள விவசாயிகள் மாத்திரமின்றி சிறு தோட்ட பயிர்ச்செய்கையாளர்கள் மற்றும் நன்னீர் மீன்பிடியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோடை காலங்களில் கால்நடைகள் நீர் அருந்துவதற்கு கூட வழியின்றி ஆண்டான்குளம் மாறியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். குளத்துல மீன் கூட இப்ப தங்குதில்லை. இல்லாட்டி நல்ல மீன் இருந்து இப்ப அந்த குளத்துல இருக்கிற மீன் கூட இந்த குள முறிவால அந்த மீன் இல்லை. இந்த வாவில இந்த இதால உடைச்ச தண்ணி இப்ப எங்களோட வயலை தாண்டி கடலுக்கு போகுது. ஆத்துல கொண்டு வந்து கடலுக்கு போகுது. அப்படி கஷ்டமா தான் நாங்க இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றோம். இது எதையாவது செய்யணும். மாடு குடிக்க கூட கோடையில தண்ணி இல்லாம இருக்கு. அப்படி உடைச்சு சரியான இடத்தால உடைச்சிருக்கு இந்த முறிவு. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்தும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நம்பிதான் நாங்க கொஞ்சம் குடும்பம் இதை சீவிக்கிறோம். அப்ப இது வாழ்வாதாரத்துக்கு தான் எங்களுக்கு இந்த குளம் மட்டும்தான் தொழிலுக்கு வேற எந்த இடமும் இல்லை. இதுவரைக்கும் 5-6 தரம் வந்து நிறுவனத்துக்கு பாரம் கொடுத்திருக்கு. டிஎஸ் அம்மா வந்து பாக்குறாங்க, நிறுவனம் வந்து பார்த்தாங்க, எம்பிமார் வந்து பார்த்தாங்க, மண் எடுத்து சோதிச்சாங்க குளம் கட்டுறதுக்கு. இதுவரைக்கும் எவரும் வந்து இதை செஞ்சு தரல. எங்களுக்கு தின்றது சாப்பாடு கூட இல்லை. நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஊன்றுகோலாக உள்ள விவசாயத்தினை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும். நாட்டுக்கே உணவு போடும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பாராமுகமாக உள்ளமை நியாயமானதா?